ஓசூர் அருகே தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறிய விபத்தில் வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். ஓசூர் அருகே உள்ள 2வது சிப்காட் சாமணப்பள்ளி பகுதியில் பழைய பேட்டரிகளை உடைத்து அதனை மறுசுழற்சி செய்து பவுடராக மாற்றும் தனியார் தொழிற்சாலை ஒன்று கடந்த 3 மாதங்களாக இயங்கி வருகிறது. இங்கு வடமாநில தொழிலாளர்கள் உட்பட சுமார் 16 பேர் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் தொழிற்சாலையில் பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்குள்ள பாய்லர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பணியில் இருந்த 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி படுகாயமடைந்தனர். சத்தம் கேட்டு ஓடிவந்த சக தொழிலாளர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த நிர்மல் சிஸ்போட்டா என்ற இளைஞர் உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சமீர் இக்கர் மற்றும் ஓசூர் காந்தி நகரை சேர்ந்த சரண்ராஜ் ஆகிய இருவருக்கும் ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து ஓசூர் அட்கோ போலீசார் விபத்து நடந்த தொழிற்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதேனும் இருந்ததா அல்லது இயந்திர கோளாறு காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.